திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒற்றை குறிக்கோள் யாருக்கு இருக்கு? அது இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பெரும் தடையாக இருப்பது திராவிட இயக்கங்கள். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் களத்தில் மிக தீவிரமாக பாசிசத்தையும் இந்த பாரதிய ஜனதாவையும் எதிர்க்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஆழமாக களத்தில் நின்று வேலை செய்கிறாங்க. அப்போ இவர்களை எல்லாம் அரசியல் களங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ நேரடியாக வந்து நின்று அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கே ஒரு அமைப்பு பலமோ மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோ எதுவும் கிடையாது. அவர்கள் பேசுகிற மதவாதத்தை பேசி இந்துத்துவ அரசியலை பேசி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரே ஒரு வாக்கு வாங்கிவிட முடியுமா என்றால் வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் ஒத்த ஓட்டு பாஜகன்னு கேள்வி பண்ணுற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமை இன்னைக்கு இருக்குது. கூட்டணி சேராமல் தனித்து நின்றால் அவருடைய நிலைமை பரிதாபகரமாக முடிந்துவிடும் என்பதற்கு பல சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். அது அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு சீமான் தெரிவிக்கிற கருத்து அது திமுகவுக்கு ஆதரவானது அப்படின்லாம் கிடையாது. நேற்று அவர் பேசுகிறது திமுகவுக்கு எதிரானது அப்படிலாம் கிடையாது. அவருடைய கருத்தை சொல்கிறார். அது இன்றைக்கு ஆளும் தரப்பை ஆதரிப்பதை போல உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் எது நியாயமாக அதை தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு தாவேகா போன்ற கட்சிகள் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணுங்கிற ஒற்றை குறிக்கோள் தான் இருக்கு. அதை தாண்டி என்ன அரசியல் உங்களுக்கு? அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அது திமுகவுக்கு ஆதரவாக நாம் தமிழர்கள் பேசுகிறா என்பதல்ல. நாம் தமிழர் மட்டும் அந்த கருத்தை பேசலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்த கருத்து தானே பேசுகிறோம்.